Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. வாங்க இலக்கியா, உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம் சொல்லுங்க. கௌதம் விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன். தான் ஒரு தத்து பிள்ளைங்கிறத பாவம் கௌதம் எப்படி தாங்கிக்கிட்டாருன்னு தெரியல. கௌதம் இப்ப நல்லா இருக்காரா? எனக்கு அது போதும். அப்படி சாதாரணமா விட முடியாது சார். ஏன், என்னாச்சு? கௌதம நல்லா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன சொல்றீங்க? கௌதம் தனக்கு யாருமே இல்லங்கிற வேதனையில வீட்டை விட்டு வெளியே போனாரு. ஐயோ, அப்ப கௌதம் வீட்ல இல்லையா? இல்ல சார். அதுக்கப்புறம் நான் போய் அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த நேரத்துல அவரை ரோட்ல போறப்போ என்ன நடந்துச்சுன்னா, யாரா நீங்க? என்னது? யாரா? எங்களை கேள்வி கேட்டு ரேஷன் கார்டு தர போறியா? ஏய்! யாரா நீங்க? யாரா உங்களை அனுப்பிச்சது? கௌதம்! டேய், நில்லுங்கடா. நில்லுங்க. யார் கௌதம் அவனுங்க? தெரியல. வாட்? எதுக்கு கௌதம கொல்ல பார்த்தாங்க? யார் அவங்க? சார், அவனை கண்டுபிடிக்க தான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. இவன் தான் சார், கௌதம் அன்னைக்கு கொல்ல பார்த்தவன். சார், இவன் நிச்சயமா எஸ்எஸ்கேவோட ஆளா தான் சார் இருக்கணும். எப்படி சொல்றீங்க? கௌதம கொல்லணும்னு வெறியோட இருக்கிற ஒரே ஆளு அந்த எஸ்எஸ்கே மட்டும் தான் சார். இவனை புடிச்சு விசாரிச்சா எஸ்எஸ்கேவை நம்ம கையும் களவுமா புடிச்சிடலாம். தனக்கு பெத்தவங்க யாரும் இல்லைன்னு கவலையில இருக்கிற கௌதம நாங்க தான் சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த சமயத்துல அவர் உயிருக்கே ஆபத்துனா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? நொறுங்கி போயிருக்கிற கௌதம கொல்றதுக்கு இதுதான் சமயம்னு அந்த எஸ்எஸ்கே நினைக்கிறான். அதுக்காக அவன் அனுப்பின ஆள் பண்ண அட்டம்ப்ட்ல கௌதம நான் காப்பாத்திட்டேன். ஆனா எப்பவும் அதே மாதிரி இருக்குமா சொல்லுங்க? எஸ்எஸ்கேவை ஜெயில தள்ளுறது ஒண்ணுதான் கௌதம நிரந்தரமா காப்பாத்த இருக்கிற ஒரே வழி. அதான் சார் உங்க உதவியை தேடி நான் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த போட்டோவை அப்படியே எனக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். அனுப்பிட்டேன் சார். வந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ்? புருஷனை காப்பாத்துற தவிப்போட நீங்க வந்திருக்கீங்க. ஃப்ரெண்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி எஸ்எஸ்கே சம்பந்தப்பட்டிருந்தா நிச்சயம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதான் சார் எனக்கு வேணும். எனக்கு இது போதும். நான் கிளம்புறேன். ஓகே சார். அப்புறம் இந்த ரவுடி எஸ்எஸ்கேவோட வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்னு விசாரிங்க சார். நிச்சயமா குற்றவாளி யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஓகே சார், நான் வரேன். ஓகே. ஒரு கிரிமினலோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். உடனே அவன் யார் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஜானு, என்னப்பா? உன் கையால காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு காஃபி போட்டு தரியா? சரிப்பா, நான் போட்டு தரேன். ஓகே. நீ உள்ள போ. சரி ஜானு. உள்ள இரு, தரேன். அத்தை, என்ன முகத்துல சந்தோஷம் பொங்கி வழியுது? கௌதம் சொன்னத நீ கேக்கலியா? என் கையால அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கணுமா? இதுல என்னத்த அப்படி ஒரு சந்தோஷம்? இதுக்கு முன்ன நீங்க அவருக்கு காஃபி போட்டு கொடுத்ததே இல்லையா? சிப்போடி. நான் அவனோட பெத்த அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே பாசத்தோட மறுபடியும் என்கிட்ட காஃபி கேட்டான்.
என் புள்ள என்ன மறுபடியும் பெத்த அம்மா மாதிரியே நடத்த ஆரம்பிச்சிட்டான். நீ வா வா, உனக்கு நான் எப்படி காஃபி போடுறேன்னு சொல்லி கொடுக்கறேன். வா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அத்தை. பெத்த அப்பா அம்மா ஆன் தி வேல இருக்காங்க. உங்க சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுகையா மாற போகுது. வா வா. அத்தை, கௌதம் விஷயத்துல நீங்க சின்ன குழந்தையாவே மாறிடுறீங்க. கவலைப்படாதீங்க, இனி கௌதம் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. இலக்கியா, என் புள்ளைய எனக்கு திரும்ப கொடுத்ததுல உன்னோட பங்கும் இருக்கு. பக்குவமா என் புள்ளைகிட்ட பேசி அவனை பழைய மாதிரியே ஆக்கிட்ட. ரொம்ப நன்றி. எங்க நம்ம ஏற்பாடு பண்ண டிராமா கோஷ்டியை இன்னும் காணோம். டைமுக்கு வரேன்னு சொன்னாங்களே, வருவாங்களா இல்ல பணத்தை வாங்கிட்டு நமக்கு டிபிக்கு கொடுத்துட்டாங்களா? ஷோ, எவ்வளோப்பா? 100 ரூபா சார். இதாப்பா. நன்றி சார். என்னங்க எவ்வளவு பெரிய கடல் மாதிரி இருக்குங்க வீடு. ஆமா ஆமா, எவ்வளவு ஒண்ணா அல்லலாம். வா வா. சீக்கிரம் வாங்க. வரேன் வரேன். கௌதம், கௌதம், கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கௌதம். கௌதம் வந்துட்டாங்க. டிராமாவை ஆரம்பிக்க போறாங்க. யாருமா அது இந்த நேரத்துல? தெரியலையே. போய் பார்க்கலாம். யாருங்க? யார் நீங்க? கௌதம் வீடு தானே இது? என்ன விஷயம்? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க கௌதம பார்க்கணும். ஓ ஓ, அப்படியா? உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. கௌதம் எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? அந்த விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேம்மா. நீ முதல்ல கௌதம கூப்பிடு. கௌதம், ஜானு, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வாப்பா. தோ வரேன். என்ன ஜானு? யாரு? கௌதம், கௌதம் யாரு? எப்படி பாருங்க. கௌதம், இருங்க 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 இருங்க. யார் நீங்க? சொல்லுங்க. ஹலோ, என்னங்க வேணும் உங்களுக்கு எல்லாம்? கௌதம், என்ன இது? யார் இவங்க எல்லாம்? அதான் தெரியல யார் இவங்க எல்லாம். ஏங்க, எதுக்காக இப்ப என் புள்ளைய கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னது? கௌதம் உங்க பிள்ளையா? கௌதம் எங்க புள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.